மும்பையில் தொடர் மழை காரணமாக வெள்ளியன்று ஒரே நாளில் 500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார தலைநகர் என்று அழைக்கப்படும் மும்பையில் தொடர் மழை காரணமாக சாலைகளில் ஆள் நடமாட்டம் முற்றிலும் குறைந்துள்ளதால் வெள்ளியன்று வர்த்தகம் அடியோடு பாதிக்கப்பட்டது. நகரில் உள்ள 3.5 லட்சம் கடைகளில் 80% கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. அதன் காரணமாக 500 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மும்பை சில்லறை வியாபாரிகள் நலச்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விரோன் ஷா தெரிவித்தார். மேலும் பெரும்பாலான கடைகளில் ஊழியர்கள் வேலைக்கு வரவில்லை எனவும் அவர் கூறினார். சுஷ்மா சுவராஜ் பதவி விலக கோரி ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். IPL முன்னாள் தலைவர் லலித் மோடிக்கு உதவியதன் மூலம் சிக்கலில் மாட்டிக் கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் பதவி விலகியே ஆக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. சனியன்று காலை ஆம் ஆத்மி கட்சியினர் டெல்லியில் உள்ள சுஷ்மா சுவராஜ் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுஷ்மா சுவராஜ் லலித் மோடி விவகாரத்தால் பாரதிய ஜனதாவின் உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டதாக ஆம் ஆத்மி கட்சியினர் குற்றம் சாட்டினர். இதனிடையே ஐக்கிய நாடுகள் சபையில் ஞாயிறன்று நடக்கவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க்குக்கு சுஷ்மா சனியன்று புறப்பட்டுச் சென்றார். மும்பையில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானோர் எண்ணிக்கை 74 உயர்ந்துள்ளது. மும்பை அருகே உள்ள லட்சுமி நகர் குடிசை பகுதியில் கடந்த புதன்கிழமையன்று கள்ளச்சாராயம் குடித்து 100க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வெள்ளியன்று நிலவரப்படி 53 பேர் இறந்த நிலையில் சனியன்று பலி எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. தற்போது பலியானவர்களின் எண்ணிக்கை 74 உயர்ந்துள்ளது. மேலும் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. டெட்டால் குளியல் சோப்பும் தரமற்றது என சோதனையில் தெரியவந்துள்ளது. நெஸ்லேயின் மேகி நூடுல்ஸில் அனுமதிக்கப்பட்டதை காட்டி